இன்னைக்கு சனிக்கிழமை காலை நேர வணக்கம். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க, சாதம் குக்கரில் வச்சுருக்கேன். சின்ன குக்கரில் சாதம் வச்சுருக்கேன். இப்போ எனக்கு உருளைக்கிழங்கு மசாலா கிரேவி ஐட்டம் போட்டுடலாம். 2 குக்கராங்க? 2 குக்கர். டயர் எங்கேங்க? கடுகு போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு இது மசாலாவா? ஆமாம், உருளைக்கிழங்கு மசாலா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எத்தனை உருளைக்கிழங்கு மம்மி எடுத்து? ஒரு உருளைக்கிழங்கு தான், இவனுக்கு மட்டும்தான் போடுறேன். எங்களுக்கு அப்புறம் தான் சமைக்கணும். அதனால இவனுக்கு காலேஜ் கொண்டு போக. கருவேப்பிலை இருந்துச்சு, கருவேப்பிலை எடுத்துட்டு. ஃப்ரிட்ஜு இங்கே பக்கத்துலேயே இருக்கனால பெனிஃபிட்டாக இருக்கு மம்மி. ஆமாம், திரும்பி உடனே எடுத்துக்கலாம். ஆமாம். ஆனால் நம்ம வீட்டில் அங்கேயே ஃப்ரிட்ஜு வேறு இடத்துல போயிடுச்சு. இது லஞ்சுக்கு தானே மம்மி உருளைக்கிழங்கு? ஆமாம், லஞ்சுக்கு தான் உருளைக்கிழங்கு. காலையில் தக்காளி தோசை. தக்காளி தோசை அரைச்சி இந்த தக்காளிக்கு ஊற வச்சிருக்கேன். அந்த மாவு அரைக்கணும், மிக்சியில் அரைச்சிட்டு தக்காளி தோசை, பூண்டு சட்னி. இன்னைக்கு ரிட்டர்ன் டு ஹோமா? ஆமாம், இன்னைக்கு ஊருக்கு போக போகிறோம் மதிய சாயந்தரம். கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு. மஞ்சத்தூளா? மஞ்சத்தூள் இது என்ன சில்வர் டப்பாவா? ஆமாம், இது மிளகாத்தூள் எதுலேயே வச்சுருந்தாலே. அதுக்குள்ளே இவ்வளோ இருக்கே மம்மி. லைன் டேட்ஸா, அது இது ஜீனி எல்லாம் இருக்கு இதில். ஆமாம், அது எல்லாமே டெய்லி யூஸ் பண்ணுறதா தெரியல. கொஞ்சம் போட்டுருவோம். உப்பு உப்பு கல்லுப்பு. எவ்வளோ உப்பு போட வாடியாது உருளைக்கிழங்கு. உப்பு வேணும். வீட்டில் எல்லாருக்குமே கல் உப்பு நைஸ் உப்பு 2 உப்பு இருக்குண்ணே மம்மி. ஒரு ஒருத்தருக்கு நைஸ் உப்பு போட்டால் ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு சம்பா இல்லை? அது சரியா வராதா? நைஸ் உப்பு ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது. அதனால தான் இந்த உப்பு யூஸ் பண்ணுறோம். இந்த குக்கர் விசில் டிஃப்ரெண்ட். இது என்னமோ இருக்கும் கண்டென்ட்டு. இதுக்கு கல்லுப்பு நல்லது. இந்த குக்கர் என்ன சவுண்டே டிஃப்ரெண்ட்டாக வருது மம்மி. டிஃப்ரெண்ட்டாக வருது. இந்த மாதிரி குக்கர் ஒன்று வாங்கி வச்சுக்கலாம் நம்ம. இதுக்கு விசில் எதுமா? இந்த இதானே இங்கே சில்வர். எத்தனை விசில் மம்மி வரணும்? 3 விசில் தான் வரணும். என்னம்மா? 2 விசில் சிம்மில் தான் வச்சுருக்கேன். சரி, நான் மிக்சியில் அரைக்கவா தோசைக்கு? லேட் ஆகட்டுமா? சரி, தோசை இது தக்காளி தோசைக்கு அரைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அரைச்சிட்டு வரேன். சட்னிக்கு ஃப்ரெண்ட்ஸ் 4 பெரிய வெள்ளைப்பூடு, 2 வெங்காயம், கொஞ்சம் புளி, 1 மிளகா, கொஞ்சம் உப்பு போட்டு சூப்பராக இருக்கும். பூண்டு சட்னி சூப்பராக இருக்கும். இதுதான் தக்காளி தோசை. இது கொஞ்சம் ஆற வச்சுருக்கோம், ஆற வச்சுட்டு அரைக்கும். தக்காளி தோசைக்கு பூண்டு சட்னி. அது என்ன பண்ணுறீங்க? வெங்காயம். இது வெங்காயம். மத்தியானம் கருணக்கிழங்கு குழம்பு, கீரை மசியல், அப்புறம் பன்னீர் பட்டர் மசாலா. பன்னீர் பட்டர் மசாலா அதுக்கு வெங்காயம். பன்னீர் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கீங்களா மம்மி? எனக்கு பண்ண தெரியாது, இப்போ பண்ணுறேன்னா அதனால் நான் வாங்கினதே இல்லை பன்னீர் பட்டர். ஏன் உங்களுக்கு பிடிக்காதா? நமக்கு அங்கிட்டு அரிமளத்துலலாம் இருக்காது. இது சிட்டிக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். இதெல்லாம் ரெண்டாவது எனக்கு என் ஜெனரேஷனுக்கெலாம் பண்ண தெரியாது.
சிட்டிக்குள்ள இருக்கவங்க பண்ணுவாங்க, என் வயசுல உள்ளவங்க கூட. எனக்கு அதெல்லாம் தெரியாது, எப்படி பண்றதுன்னு தெரியாது. அது பீஸ் பீஸா போட்டு என்னமோ வறுக்குறாரு. பன்னீரையா? ஆமா. அது எப்படி இருக்கும் பன்னீர்? கட்டியா? அங்க மில்கி மிஸ்ட்ரி வெளிதானே இருக்கு, அதுக்கு அங்க வர மில்கி மிஸ்ட்ரி. இதாங்க பன்னீர் மில்கி மிஸ்ட். அது நல்ல கனமா இருக்கு மம்மி, கெட்டியா இருக்கு. எது? பன்னீர். ஆமா. இவன் இதுல பாலக்கீரையும் பன்னீரும் போட்டு சப்பாத்திக்கு சமைப்பாங்க. பாலக்கீரை ஏண்டி பாலக்கீரையும் பன்னீரும் போட்டு செய்வாங்க. பாலக் பன்னீர். ஓ, முன்னாடி எல்லாம் ரொம்ப செய்வாங்க, இப்போதான் அது காணும். அந்த இலை பார்த்தீங்கன்னா பெருசு பெருசா இருக்கும் பாலக்கீரை. அது இங்கே கிடைக்குமா மம்மி? இங்கே உழவர் சந்தையில் கிடைக்கும் பாலக்கீரை. இந்த அக்கா அங்கே வச்சுருப்பாங்க. இருந்துச்சா பாலக்கீரை? அது சப்பாத்திக்கு. அப்புறம் பெர்கோலின்னு ஒன்று வாங்குவாங்கல்ல? பெர்கோலி. அது எதுக்காக? அது நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக. உப்பு மிளகாத்தூள் போட்டு வேக வச்சுட்டு அதை போட்டு அப்படியே வறுத்தோம்னா நல்லா இருக்கும் பெர்கோலி. அது நல்லா இருக்கும், அதை நான் தின்றுருக்கேன். தார்னிஷ்க்கு கொடுத்து விடுவாங்க டிஃபன் பாக்ஸில் பெர்கோலி. அது பூக்கோஸ் மாதிரியே இருக்கும். சிட்டி வாழ்க்கை அது ஒரு மாதிரி தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. இதில் வாழ்ந்துட்டோம்னா இதை முடிச்சிருக்கு, அது போயிட்டோம்னா அதை முடிச்சிருக்கு. அங்கே ஆனால் ரொம்ப வெறுமையாக இருக்கிற மாதிரி கிராமம். இங்கே டிராஃபிக் கூட. அதாவது எல்லாமே கரன்சியாக இருக்கிற மாதிரி இருக்குது, எல்லாமே அப்படியே. இதுக்கு அது வந்து என்னமோ ரொம்ப டிம்மாக வர மாதிரி. டிராஃபிக்கில் போயிட்டு வர்றது கஷ்டமாக தானே? டிராஃபிக்கில் உலகம் அப்படி தானே இயங்கிட்டு இருக்கு, அதோட நம்மளும் ஒத்து போய் தானே. இங்கே ஹாஸ்பிட்டல்ஸ் கூட. ஆனால் என்ன வேணாலும் கிடைக்குது இங்கே. இங்கேயுமே எல்லாமே கிடைக்குது, கீரை எல்லாமே கிடைக்குது. நம்ம ஊரில் கிடைக்காது. குச்சிக்கிழங்குலாம் இங்கே இப்போ உழவர் சந்தை போனீங்கன்னா கிடைக்கும். குச்சிக்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு நம்ம ஊரில் கூட கிடைக்காது. நம்ம நினச்ச அன்னைக்கு இங்கே கிடைக்கும். அங்கே சந்தை அன்னைக்கு எதுவும் கொண்டாந்துச்சுன்னா கிடைச்சாதே. இங்கே அப்படி இல்லை, எல்லா ஊர் ஜனங்களும் இங்கே உழவர் சந்தைன்னு வந்துடுது, கிராமத்து ஜனங்கள். அது குச்சிக்கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, இது சக்கரவள்ளி கிழங்கு, அப்புறம் கொய்யாப்பழம் பார்த்தீங்கன்னா தீத்தி உண்டு அழகழகா இருக்கும் இங்கே உழவர் சந்தையில். 1 கிலோ 60 ரூபா தான் சொல்லுங்க, நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். அதுவே பிஞ்சா திங்கிருக்கு, நல்லா இருக்கும். இங்கே உழவர் சந்தை சூப்பர். பிஞ்சு கொய்யாக்கா நம்ம வீட்டெல்லாம் நார்மல் தான், மிடில்ல நம்ம வீட்டு கொய்யாக்காலாம். நம்ம வீட்டுக்கு கொய்யாக்காயெல்லாம் அது வேற. இது என்னமோ முடிச்சா வால் கொய்யாக்கா மாதிரி இருக்கும். வால் அது வேற ரகம் போல. பிஞ்சாவும் இருக்கும், திங்கிறதுக்கு கடிக்க வரும் நல்லா. நம்ம வீட்டெல்லாம் பிஞ்சு கடிக்க. நம்ம வீட்டெல்லாம் பிஞ்சு கடிக்கவே வராது, கொடுத்தாதே அது இதாகும். ஆனால் நம்ம வீட்டு சிவப்பு மம்மி. கிராமத்து வாழ்க்கை அது ஒரு மாதிரி இருக்கு, இது சிட்டி வாழ்க்கை அது ஒரு மாதிரி. அங்கே என்ன இதில் வாழ்ந்தவங்களுக்கு இதுதான் பிடிக்கும், அது பிடிக்காது. ஆனால் இதில் கரன்சி எப்பயும் இருந்துக்கிட்டே இருக்கணும் போய், இல்லைன்னா. ஆனால் கம்மியாக தானே அது முட்டையெல்லாம் இப்போ நம்ம இங்கே வாங்கினா கம்மியாக தான் அது. ஆனால் இந்த பாரு லைட்டு ஃபுல்லாக எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. இங்கே பாரு லைட் ஃபுல்லாக எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. லைட் எரியலைன்னா வெளிச்சம் தெரியாதா? வெளிச்சம் தெரியாது. ஆமாம் ஏண்டி. அப்புறம் ஃபேனும் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆமாம், ஃபேனும் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஃபேன் ரொம்ப கூட அவ்வளோ தூரம் ஓட்ட மாட்டாங்க, ஸ்பீடாகலாம். சிட்டி வாழ்க்கை அது ஒரு மாதிரி, அப்படி பணம் லிக்விட் கேஷ் மாதிரி. கிராமத்து வாழ்க்கை வந்து இது மாதிரி. இது நம்ம இங்கே தான் டிவி பார்க்குறாங்க, அங்கே தான் டிவி பார்க்குறாங்க, சாப்பிட்றதெல்லாம் ஒரே மாதிரி தானே. ஆனால் இது ஆனால் உயிரோட்டமாக இருக்க மாதிரி இருக்கு. இது சிட்டி வாழ்க்கை உயிரோட்டமாக இருக்க மாதிரி இருக்கு. அது வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல. அது வந்து மதன்னு இருக்கு, சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கு. இது வந்து உயிரோட்டமாக இருக்கு. ஆனால் சம்பாதிக்கிறவங்களுக்கு தான் இது இருக்கலாம், சம்பாதிக்காதவங்க இதுல எல்லாம் இருந்தோம்னா ரொம்ப கஷ்டம்.
வீணாக போயிடும். எல்லாருக்கும் தானே பணம் வேணும். பணம் வேணும், ரைட்டு. நிறைய சம்பாதிக்கிறவங்க தான் இதில் இவ்வளோ தூரம் ஜாலியாக இருக்கும். திருச்சியில் இருக்க எல்லாருமே நிறைய சம்பாதிக்கிறாங்க. ஆமாம், எல்லாருமே இன்கம் நிறைய. நேற்று இந்த பட்டர்ஃப்ளை இதுக்கெல்லாம் வந்தவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து வீடு கட்டி விற்கிறவரும். அவர் அந்த மாட்டு பேசினேன், அவர் சொன்னிச்சு வீடு கட்டி விற்கிறதுனா அதெல்லாம் அந்த இதெல்லாம் ஃபீல்டெல்லாம் கம்மியாயிடுச்சு. அப்போ இல்லை அது ஃப்ளாட் இது என்ன டேபிள்லாம் பிடிச்சிருக்காங்க. டேபிள் எல்லாம் மருந்து மாத்திரை டார்னேஜ் விட்டு டாக்டர் புதுசாக உங்களுக்கு அங்கே போகிறப்போ அவர் நல்ல ஒரு 5-6 பாட்டில் கொடுத்து விட்டாரு. அந்த 5-6 பாட்டிலுக்கு அவருக்கு காசுக்கு நீங்கள் வாங்கியாந்து போட்டாரு. அதெல்லாம் அப்படியே வச்சுருக்கா. இன்னும் கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா தூக்கி கொடுத்துருவா. யூஸ் பண்ணுறது இல்லையா? யூஸ் பண்ணுறது இல்லை. 1 நேரம் 2 நேரம் தான் கொடுப்பா. அப்புறம் அப்படியே தூக்கி போட்டுருவா. ரெண்டாவது ஸ்நாக்ஸ் நிறைய இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, டார்க் ஃபேண்டசி, அந்த பழம், பழங்கள். அந்த பூவை பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு தான். இந்த பூ இவ்வளோ பூ மல்லிகைப்பூ கவரில் இருக்கு. 10 ரூபாய்க்கு தான் ஃப்ரெண்ட்ஸு. டெய்லி வச்சுருவாங்க இவ்வளோ பூ 10 ரூபாய்க்கு. இதெல்லாம் நம்ம கிராமத்தில் வைக்க மாட்டாங்க, சிட்டிக்குள்ளே. இதெல்லாம் எல்லார் வீட்டுக்கும் வைக்கிறனால உங்களுக்கு இதில் ஒன்றும் நஷ்டம் வர போகிறது இல்லை, அதனால வச்சிடுறாங்க. ஆனால் ரேட்டு கூட வச்சுச்சுனா மம்மி, ரேட்டு கூட வச்சா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் குறைச்சி வைப்பாங்க. ஆனால் மல்லிகைப்பூ வைப்பாங்க. நம்ம கிராமத்தில் தான் ரொம்ப விலைவாசியெல்லாம் கூட வச்சு விற்கிறாரு. நம்ம பூ கேட்டோம்னா இவ்வளோ ரூபா 10 ரூபாய்க்கு, 50 ரூபாய்க்கு கேட்டாவே ஆச்சி மூலம் அவ்வளோ விற்கிது இவ்வளோ விற்கிதும்பாரு. ஆனால் நம்மளுக்கு கோயிலுக்கு தர்றதுக்கு நல்லா தானே தராங்க. கோயிலுக்கு மாலை நான் 50 ரூபாய்க்கு தராது. மாலை 50. இங்கே மாலை 50. வீட்டெல்லாம் மாலை எவ்வளோமா? அது பெரிய மாலையா இருக்கும் இங்கே வாங்குறது. சின்ன மாலை கட்டி தரச்சுன்னா கட்டி தருவாங்க. சின்ன மாலை கட்டி தரச்சுன்னா அது 40 ரூபா 50 ரூபாய்க்கு தருவாரு. சிட்டி வாழ்க்கை அது ஒரு மாதிரி தான்ப்பா. ஆனால் இதில் பண ஓட்டம் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஸ்டெக்காகி நின்றுச்சு 1 மாதம் ஸ்டெக் ஆனால் கூட மாட்டிக்கிட்டுவோம். நம்ம இங்கே வாக்கிங் போகிற பழக்கம் உண்டா? இங்கே வாக்கிங் போகிற பழக்கம் உண்டா? நாங்கள் இந்த வீடை சுற்றி வாக்கிங் போவோம். இந்த இதை அது என்ன நம்ம காம்பவுண்டேவா? நம்ம இதுவே காம்பவுண்ட் இது, அது பேர் என்ன? ஐஸ்வர்யா அப்பார்ட்மெண்ட்ஸ் சுற்றி வாக்கிங் போவோம். அதுக்கு வெங்காயத்தை மொத்தமாக உரிச்சு வச்சுருவோம். மதிய சமையலுக்கு இப்போ ரெடி. நேற்று ஸ்கூலுக்கு போனோம், இன்னைக்கு அந்த வேலையெல்லாம் இல்லை. இன்னைக்கு வீட்டில் தான். இன்னைக்கு வீட்டில் தான். இன்னும் எத்தனை வெங்காயம் வைக்கணும்? வெங்காயம் வச்சுட்டேன். இது பூண்டு கருணக்கிழங்கு பூண்டு எப்படி பெருசாக தான் கட்டுவாங்க. ஆமாம், இதெல்லாம் விலை கூட இருக்கும். இந்த பூண்டு ஒரு பூண்டு 200-100 இருக்கும் போல. ஆமாம், 100 கிராம் இருக்கும். ஆமாம். நம்ம ஊரில் சந்தையிலே கொண்டாட மாட்டாங்க இந்த மாதிரி பூண்டு, கொண்டாடவே மாட்டாங்க. கடையில் வாங்குறது? கடையில் வாங்கலாம். பூண்டு சின்ன பூண்டு பெரிய பூண்டு எல்லாம் ஒன்று தானே. நேற்று அவங்க பன்னீர் இது நல்லா இருந்துச்சுல்ல, சூப்பராக இருந்துச்சுல்ல. மஷ்ரூம் இல்லை, பன்னீர் மோமோஸ். பன்னீர் மோமோஸ் நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது எண்ணெய்க்குள்ளே தான் போட்டு வேக வச்சுருந்தாங்க. ஆனால் நீங்கள் வாங்குற மோமோஸு அது நல்லா இருக்காது. மோமோஸ்னா என்னம்மா? மோமோஸ்னா என்னம்மா? அது சைனீஸ் ஃபுட் தான். சைனீஸ் ஃபுட்டு அது என்ன வேக வச்சே தருவாங்களா? ஆமாம், நேற்று நல்லா இருந்துச்சு மோமோஸ்னா. இவங்க இங்கே வாங்குற மோமோஸ் அப்படியே மைதா மாவை என்னமோ அப்படியே சும்மா அவிச்ச மாதிரியே இருக்கும். நேற்றுக்கு வெஜிடபிள்ஸ் இருக்கும் அது. அப்புறம் இன்னொன்று வாங்குவாங்க, அது என்ன இல்லை ரவுண்டாக பீஸாவுமே மூக்குச்சில்லி மாதிரி அப்பயே பீட்டு வரும். அதுவும் டேஸ்ட்டாகலாம் இருக்காது. ஆனால் தாரணி பிடிக்கும்.
பீஸாலேயே பல வெரைட்டி இருக்குது. பீஸாலே 750 ரூபா 1000 ரூபாய்க்கு வருது. ஆஃபர்லேயும் தருவாங்க. 2 வாங்கினா 2 ஃப்ரீ, 3 வாங்கினா 2 ஃப்ரீ, அப்படியே ஆஃபர்லேயும் தருவாங்க. மசாலா கலந்து வேறு என்னென்ன ஃப்ரை. சாயந்தரம் ஸ்நாக்ஸுக்கு ஒருக்கா வாங்குவா 750 ரூபா 1000 ரூபான்னு சொல்லுவா. ஸ்நாக்ஸுக்கு மட்டும் 1000 ரூபா செலவழிப்பா. இது நல்லா இருக்கு, உருளைக்கிழங்கு இது, அது சூப்பராக இருக்கும். ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ். ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ். ஸ்மைலி நல்லா இருக்கும், அதுவும் திங்க நல்லா. ஸ்மைலி இல்லையா நேற்று? ஸ்மைலி இல்லை, இங்கே இல்லை. ஸ்மைலி நல்லா இருக்கும், அதுவும் சூடாக இருக்கும். மொறுமொறுன்னு இருக்கும். உருளைக்கிழங்கு தான் அதுவும். தியேட்டர்ஸில் தான் இருக்குல்ல. சிட்டி வாழ்க்கை அது ஒரு வாழ்க்கை. இது என்ன சேருக்கெல்லாம் சால்வை போட்டிருக்கு? சேருக்கலாமா? இப்போ வாங்கி போட்டிருக்க ஒரு சால்வை போட்டால் அழுக்காகாதா? இதில் 12 வீடு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இருக்கிறதுல இதில் சொந்தமாக வாங்கியிருக்கிறது ஒரு 10 பேர் வாங்கியிருப்பா, 2 பேர் வாடகைக்கு. அப்பார்ட்மெண்ட் பெஸ்ட்டா தனி வீடு பெஸ்ட்டா? தனி வீடு தான் பெஸ்ட்டு. அதில் இருக்க என்ன சிட்டிக்குள்ளே எல்லாம் இருந்தால் அதில் அவ்வளோ சொர்க்குள்ள ஒரு மாதிரி இருக்கும். அதில் போர்ட்டிகோ வச்சுட்டா போர்ட்டிகோலே இருந்துக்கலாம். வச்சுட்டா அப்பா எங்கேயுமே போக தோணாது. தனி வீடு மட்டும் இருந்துட்டா. போர்ட்டிகோவும் ஒரு ஹாலும் பெருசாக இருந்தால் போதும். ஆமாம், போர்ட்டிகோவும் ஹாலும் பெருசாக இருக்கும். பகல் நேரத்துக்கு ஹாலு, மீதி நேரம்லாம் போர்ட்டிகோல. நேற்று திவ்யா ஃப்ரெண்டு வீட்டுக்கு போவோம், வாச நகர்லையா பாரதி நகரில் பார்த்துட்டு வருவோம். போகக்கூடாதுன்ட்டேன். தாரணேஷா? ஆமாம், அவன் இவனோட ஃப்ரெண்டு ஒருத்தன் அதுவும் இல்லை, அவன் வீட்டுக்கு போகணும். இவன் போகக்கூடாதுன்ட்டேன். அவன் தான் நம்ம வீட்டுக்கு வரணும், நான் போகக்கூடாது அப்படின்னு. அதனால போகல, இல்லைன்னா அவங்க வீடையில போய் பார்த்துக்கலாம். இது வெள்ளைப்பூண்டு ஒன்று பெருசு பெருசாக இருக்கு. எவ்வளோ பெருசாக இருக்கு. ஆனால் இதெல்லாம் எனக்கு என்னமோ ஒரிஜினல்னு தோணலை. என்னவோ இது பண்ண மாதிரி என்னமோ உள்ள சதை கூட இருக்க மாதிரி இருக்கு. அதே என்னமோ இது ரெண்டும் கலந்து பண்ணுறாருல, அந்த மாதிரி இருக்கு. டேஸ்ட் எப்படி மம்மி இருக்கு? டேஸ்ட்டு உரப்பாக இருக்கான். அப்போ கம்மியாக போட்டால் போதுங்களா? இது ரொம்ப காரமாக இருக்கும் இந்த பூண்டு. ரொம்ப கம்மியாக போட்டால் போதும். ஈவினிங் ஒர்க் இருக்கு. ஈவினிங் நிறைய போய் அங்கே கடைக்கு போகணுமா? அங்கே கடைக்கு போகணும். நாளைக்கு மத்தியானம் வரைக்கும் கொஞ்சம் ஒர்க் இருக்கு. கொஞ்சம் ஒர்க் இருக்கு. அப்புறம் தான் ஃப்ரீ. இங்கே தேங்காயெல்லாம் விலை கூடவா குறைச்சாங்க? இன்னி கேட்டியா? நம்ம ஊரில் 30 ரூபா 35 ரூபான்னு சொல்கிறேன் ஒரு காய். ஆமாம், கேட்டால் காய் கிடைக்கல. ஆமாம், விளக்கு போட சின்ன காய் கேட்டால் அதுவே 25 ரூபா சொல்கிறேன். எல்லாம் முடிச்சுட்டேம்மா. சரி, தோசை ஊற்றவா? இங்கே பாருங்க, வெள்ளை பூண்டு இதை உரிச்சாச்சு. வெங்காயமும் உரிச்சாச்சு. உருளைக்கிழங்கு ஓப்பன் பண்ணுறாங்க காய். கரண்டி இருக்கு. இங்கே தோசை வேகுதா மம்மி? தோசை வேகுது. உருளைக்கிழங்கு இது மசாலா நல்லா ஆயிடுச்சு. இங்கே பாரு, உருளைக்கிழங்கு மசாலா சூப்பராகிடும். உப்பு தான் எப்படி இருக்குன்னு தெரியல. டேஸ்ட் பாருங்க. சூப்பர்.
காரம் நிறைய தான் இருக்கு. ம் வீடு மிளகாத்தூள் ரொம்ப இருக்குது. ம் கொஞ்சோண்டு தான் போட்டேன், ம் அதுவே இவ்வளோ இருக்கு. ம் சாதம் தயிர் ஊற்றி பறிச்சு கட்டிடுவேன். ம் தக்காளி தோசை ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க. தக்காளி தோசை எங்கே உங்களுக்கு கிண்ணம் இது, இதில் உருளைக்கிழங்கு மசாலையை வச்சிருக்கேன். ம் சாப்பிட்டு உரைச்சாலும் ஆ உருளைக்கிழங்குலாம் விருப்பமானது சாப்பிடுவேன். பால். இந்த குக்கரில் என்ன மம்மி இருக்கு? இந்த குக்கரில் சாதம் இருக்கு, நல்லா வெந்திருக்கு சூப்பராக. இந்த சட்டியில் வைக்காம அப்படியே வைக்கலாம் மம்மி. நீ குக்கரோட கொண்டு போறியா? ம் ஏய், குக்கரோட குழம்பு ஊற்றி கொண்டு போக வேண்டியது. கொண்டு போக வேண்டியது. ம் ஒரு தட்டு இந்த எடுக்கிறேன் சாப்பிட. ம் கீழேயும் அடுக்கி வச்சிருக்கீங்களா? கீழேயும் அடுக்கி வச்சிருக்கீங்களா? விளக்குன ஜாமெல்லாம் கீழே வந்துருமா மம்மி? ஆமாம். ஏன் அடுப்பு என்னவோ மாதிரி இருக்குதோ, சவுண்டு ஒரு மாதிரி கேட்குது. தோசை சூப்பராக திருப்பி போட்டேன். இது ரெண்டாவது தோசை. தக்காளி தோசை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கு. தக்காளி தோசை, அது பூண்டு சட்னி. சட்னி ரெடி ஆயிடுச்சா? சட்னி ரெடி. நீ சாப்பிடுனியா? இதான் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் மம்மி. இதான் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட். வாங்க சாப்பிடலாம். ம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.